நாரதர் கொண்டு வந்த கனியை தனக்கு தராததால் கோபித்துக் கொண்ட முருகப்பெருமான் தன்னுடைய சகல ஆபரணங்களையும் துறந்து ஒரு கோவணத்துடன் ஆண்டிக் கோலத்தில் தென்னகம் நோக்கி வந்தார். அவர் முதலில் வந்து அமர்ந்த இடமே திருவாவினன்குடி, அதாவது இன்றைய பழனி மலையடிவார கோயிலாகும். சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் திருமால் ஆகியோர் முருகப்பெருமானை சமாதானப்படுத்த இங்கு வந்து பழம் நீ, அதாவது நீயே ஞானத்தின் வடிவம் என்று அழைத்தனர். இதனால் தான் இந்த தலம் பழனி என்று பெயர் பெற்றது. மலை மீது கோயில் உருவாவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மலையடிவாரத்தில் வழிபாடு நடந்து கொண்டிருந்தது. இந்த மலையடிவார திருவாவினன்குடி முருகன் கோயிலே 3ஆம் படைவீடாகும். நக்கீரர் தன்னுடைய முருகாற்று படையில் திருமால், சிவன், இந்திரன் போன்ற தேவர்கள் முருகனை தரிசிக்க இங்கு வந்துள்ளதாக பாடியுள்ளார். இங்கு முருகன் குழந்தையாக மயில் மீது அமர்ந்து காட்சி தருகிறார். சாஸ்திரப்படி இந்த அடிவார கோயிலை வழிபட்ட பிறகுதான் மலையேற வேண்டும். 14 சித்தர்களில் ஒருவரான போகர் பழனிக்கு அருகிலுள்ள வைகாவூர் என்னும் ஊரில் பிறந்தவர். போகர் சீனாவில் இருந்து வான்வழியாக பறந்து தன்னுடைய ஊருக்கு வந்து கொண்டிருந்த போது பழனி மலையின் சக்தி அதிர்வலையை கண்டு ஆச்சரியமடைந்த போக சித்தர் பழனி மலையின் உச்சியில் தவம் செய்ய தொடங்கினார். போகர் தன்னுடைய தவத்தின் மூலமாக முருகப்பெருமானின் திருவுருவத்தை மனக்கண்ணில் தரிசித்தார். அதுவே தண்டாயுதபாணி கோலம், அதாவது கையில் தண்டம் ஏந்தி கோவணத்துடன் இருக்கும் ஆண்டி கோலமாகும். அந்த தோற்றத்திலேயே சிலையை வடிக்க போகர் முடிவு செய்தார். போகர் இந்த சிலையை வடிக்க பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். போகர் சித்தர் மேலும் 81 சித்தர்களுடன் ஆலோசித்து 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை சேர்த்து அவற்றுடன் வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கந்தகம், கௌரி பாசாங்கம், வெள்ளை பாசானம், மிருதார் சிங், சிலாசித்து போன்ற நவ பாசான கலவையை ஒரு அச்சில் வார்த்து இந்த முருகன் சிலையை உருவாக்கினார். சிலை உருவான பிறகு அதில் ஒரு சிலி துளி கூட வீணாக கூடாது என்பதற்காகவே அபிஷேக முறைகளை வகுத்தார். வெறும் மூலிகைகளை கொண்டு செய்யப்பட்டால் சிறிது காலத்துக்கு பிறகு வீரியம் இழந்துவிடும் என்பதால் போகசித்த நவபாசாரங்களை கொண்டு இந்த சிலையை வடிவமைத்தார். இது பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்பதோடு சிலையின் மீது பட்டு வரும் பொருட்கள் 4000க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு மருந்தாக இருக்கிறது. இந்த முருகன் சிலையை செய்து முடித்த பிறகு அதன் பூஜை முறைகளையும் பாதுகாப்பையும் தன்னுடைய சீடரான புலிப்பாணி சித்தரிடம் ஒப்படைத்தார். முருகனின் திருமேனிக்கு நேர் கீழே இருக்கும் சுரங்க பாதையில் தான் 81 சித்தர்களும் தங்கியிருந்து இந்த நவபாசன சிலையை வடிவமைத்தார். அங்கேயே போகர் ஜீவ சமாதி அடைந்தார். விஷ பொருட்களை கொண்டு வடிக்கப்பட்ட அந்த சிலை ஒரு மாபெரும் மருத்துவ கிடங்காக மாறியதே இறை அதிசயமாகும். அதன் மீது பட்டு வரும் அபிஷேக பொருட்கள் உயிர்காக்கும் மருந்தாகின்றன. சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களால் இக்கோயில் விரிவுபடுத்தப்பட்டது. போகர் வகுத்த முறையில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றதாகும். 1958ஆம் ஆண்டு பழனி கோவிலுக்கு முதலில் ஒரு தங்கத்தேரை செய்து கொடுத்தவர் சாண்டோ சின்னப்பா தேவர். இன்றும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக இருக்கும் அந்த தங்கரத ஊர்வலத்திற்கு சாண்டோ சின்னப்பா தேவரை வித்திட்டார். மேலும் பக்தர்கள் எளிதாக ஏறிச் செல்ல வசதியாக படிக்கட்டுகளை சீரமைப்பதிலும் மலைப்பாதை முழுவதும் மின் விளக்குகள் அமைப்பதிலும் பெரும் நிதி உதவி செய்துள்ளார். இரவு நேரத்திலும் பழனிமலை ஜொலிப்பதற்கு காரணம் அவர் செய்த தண்டாயுதபான திருப்பணியே. சித்தர் போக தன் தவ வலிமையால் வடித்த நவபாசான விந்தையும் உலகையே வென்று ஞான பலமாக நின்ற முருகனின் கம்பீரமும் சங்கமுக்கும் இடமே பழனிமலை. இக்கோவிலில் பழனி முருகனை தரிசிப்பதோடு போகர் ஜீவ சமாதிக்கும் சென்று வந்தால் மட்டுமே முழு பலனை அடைய முடியும். ஓம் சரவண பவாய.